இன்னைக்கு நம் தேவனுடைய வார்த்தைக்கு போகும் பகுதிக்கு வந்திருக்கிறோம். இன்று நம்ம எடுத்துக்கொண்ட பகுதி யோவான் நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் வசனம் 20. யார் எடுத்த வசனம்? அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இந்த வசனம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இது இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்பொழுது மொழிந்த 5வது வார்த்தை, தாகமாய் இருக்கிறேன். இது கடந்த ஆண்டு என்னோட திருச்சபையில் இந்த வார்த்தை குறித்து நான் பேசினேன். ஆனால் நான் ப்ரிப்பேர் பண்ண மெசேஜ் வேறு, ஆனால் தேவன் பேச சொன்னது இந்த வார்த்தை. ஓகேங்களா? ஒருத்தருக்கு தாகம் எப்போ தேவைப்படும்? தாகம் எப்போ எடுக்கும்? ஒருத்தர் ஓடுகிறார் ஸ்போர்ட்ஸில், அவர் போகிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு ஓடுவாரா, இல்லை ஓடி முடிச்சிட்ட பிறகு தண்ணி குடிப்பாரா? முடிச்ச பிறகு. அப்போது ஒரு நிறைவின் தாகம். நான் ஓடி முடிச்சுட்டேன், எனக்கு இப்போது தாகம் இருக்குது, ஒரு கம்ப்ளீஷன். இதுக்கு ஒன்றும் விளக்கமாக சொல்லணும்னா, காலையில் இந்த பேரண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, அம்மாக்கள் எடுத்துட்டிங்கன்னா, காலை அந்த பிள்ளை எழுப்பி கலப்பி அந்த ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறம் தான் அந்த ஃபஸ்ட்டு காஃபியை குடிப்பாங்க இல்லையா? அது வரைக்கும் குடிக்க கூட போட்டு கூட வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளையை கலப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷனோடு உட்காந்து அந்த முதல் காஃபி குடிப்பாங்க. தட் மீன்ஸ் இன்றைக்கி என்னுடைய கடமையை நான் முடித்து விட்டேன். அப்போது இங்கே அவருக்கு ஏற்பட்ட தாகம் அது நிறைவின் தாகமே தவிர அது வேறு எந்த விதமான தாகம் இல்லை. என்ன 3 விதமான தாகங்கள் அவருக்கு இருந்துச்சு. அது என்ன தாகங்கள் என்பதை நம்ம வாசிக்கலாம். அதே யோவான் நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் வசனம் 1. இதாவே வேலை வந்தது என்றார். போதுமா? அப்போ ஏதோ ஒரு காரணத்தை முடிச்சிட்டாரு. இப்போ யார்கிட்ட கம்யூனிகேட் பண்றாரு? பிதாவோட கம்யூனிகேட் பண்றாரு. அதே நற்செய்தி நூல்ல 13ஆம் அதிகாரம் வசனம் 1 யார் அர்த்தம் வாசி? பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து. போதுமா? இப்போ அவருக்கு என்ன ஆயிடுச்சு? பஸ்கா பண்டிகை முடிஞ்ச உடனே பிதா கிட்ட நான் போறேன்ற இந்த வேலை வந்ததுன்னு உடனே இந்த 13, 14, 15, 16 வாசிங்கன்னா தன்னுடைய சீஷர்களோட அவர்களுடைய வேலைகளையும் அவர் என்ன செய்ய போறார் என்பதையும் அவர் எங்கே ஏறி போக போறார் என்பதையும் என்ன பண்ணிட்டு இருக்காரு? உரையாடி கொண்டிருக்கிறாரு. நான் போயிட்டாலும் நீங்க என்ன பண்ணணும்? ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கணும். எப்படி ஆவியானவர் உங்களுக்கு வருவார், அவர் உங்களை தேற்றுவார், நீங்கள் ஊழியங்களை செய்யணும்னு எல்லாம் சொல்லிட்டு இப்போ அவருடைய ஊழியத்தோட ரிப்போர்ட்டை யார்கிட்ட கொடுக்குறாரு? பிதாவிடம் சொல்லுகிறார். அவர் எல்லாத்தையும் ஏற்படுத்துறாரு. அவர் கொடுத்த இந்த பூமிக்கு வந்த பணியை அவர்கிட்ட கொடுத்தாச்சு. எதுக்கு வந்தாரு? ஊழியம் செய்யும்படி வந்தாரு. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28 யார்கிட்ட வாசிங்கம்மா? நான் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். என்ன சொல்றாருமா? ஊழியம் கொல்ல வந்தாரா, செய்ய வந்தாரா? செய்ய வந்தார். அப்போ இங்க அவருடைய ஊழிய பணியை அவர் முடிச்சுட்டு அவர் சீஷர்களுக்கு என்ன நான் இல்லைனா கூட நீங்க என்ன பண்ண வேணும் என்பதை அவர் சொல்லிவிட்டு இப்போ பிதா கிட்ட அந்த ரிப்போர்ட்டை கொடுக்க போறாரு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ண போறாரு? இந்த பூமியை விட்டு அவர் கடந்து போக போகிறார். மீண்டும் யோவான் நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உங்களுடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உங்களுடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உங்களுடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள். என்ன பண்றாங்க? உங்களை பத்தி காரியம் நீங்க எனக்கு கொடுத்த ஜனங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? உங்களை பத்தின தெளிவான சிந்தனை நான் கொடுத்துட்டு இனி அவர்கள் என்ன பண்ண போறாங்க? உங்க வசனங்களை அவர்கள் கை கொண்டு மாத்திரம் இல்லாம இந்த பூமியில போய் அவங்க என்ன பண்ண போறாங்க? சொல்ல போறதுக்கான எல்லா ஆயத்தையும் நான் பண்ணி விட்டேன் என்பதை யார்கிட்ட கொடுக்குறாரு? ரிப்போர்ட்டை பிதாவிடம் கொடுக்குறாரு. ஏன்னா அவருக்கு சொல்லணும்ல, நம்ம மேலே ஒரு பாஸ் இருந்தாங்கன்னா உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா அன்றைக்கி போகிறதுக்கு சொல்லணும். இல்லை சேல்ஸ் ரிப்போர்ட்டாக தான் அந்த மந்த்லி எண்டில் என்ன சொல்லணும்? இவ்வளோ சேல்ஸ் நான் பண்ணியிருக்கேன் என்பதை நீங்கள் ரிப்போர்ட் கொடுப்பீங்களே, எங்கே எவ்வளோ சேல்ஸ் பண்ணீங்கன்ட்டு. அதுபோல் தேவன் அவர் கொடுத்த பண்ணி அவர் சொந்த குமாரன் தான். ஆனாலும் தன்னிடம் கொடுத்த அந்த பொறுப்பை அவர் என்ன பண்ணுறாரு? தெளிவாய் செய்கிறார். ஆமென். ஸோ தெளிவாக சொல்கிறாரு, நான் வசனம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ப்பா, இனி அவங்க என்ன பண்ண போகிறாங்க? போக போகிறாங்க. அது இன்னொன்று சொல்கிறாரு, நீங்கள் எப்படி என்னை உலகத்தில் அனுப்பிச்சிங்களோ நான் என்ன பண்ண போகிறேன்? அவர்களை இந்த பூமிக்குள்ளாக அனுப்ப
போகிறேன். எங்க வாசிக்கலாம்னா அதே 17ஆம் அதிகாரம் 18 வாசிக்கலாமா? நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். இப்போ என்ன பண்றாரு? நான் எல்லாம் பண்ணிட்டேன், அவங்களை எல்லாத்தையும் எஜுகேட் பண்ணிட்டேன், உங்க வசனங்களை நான் சொல்லி கொடுத்துட்டேன், எப்படி வளரணுன்றதை சொல்லி கொடுத்துட்டேன், நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ அவங்க எங்க போறாங்க? இந்த உலகத்துக்குள்ளாக போறாரு. யாரும் சீஷர்களை சொன்னாரா? உங்களையும் என்னையும் பார்த்து தாங்க சொன்னார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இங்க வந்து உட்காந்துருக்கோன்னா சும்மா வசனங்களை கேட்டு ப்ரே பண்ணிட்டு போறது இல்லை. நம்ம அந்த வசனங்களை கொண்டு போய் வெளியே சொல்றதுக்காக தான் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, இங்க அமைச்சிருக்காரு. பரமபிதா அவருடைய குமாரன் அவரே அந்த காரியங்களை செய்யும் பொழுது நம்ம செய்யணுமா செய்யக்கூடாது? அதுதான் அங்க சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, அவர் அது மட்டும் சொல்றது இல்லாம, நான் எப்படி இந்த உலகத்துல உங்ககிட்ட எப்படி அன்பா இருந்தனோ, நான் என்ன பண்ணுவேன், பரம் ஏறி வந்த பிறகும் அவங்களும் என் கூட என்ன இருக்கணும், என்னோட பரத்துல இருக்கணும்ன்றதே நம்மளை குறித்து என்ன பண்றாரு, பிதாவானவர்கிட்ட இயேசு கிறிஸ்து பேசுகிறார். எங்க வாசிக்கலாம்னா அதே 17:24 வாசிக்கமா? பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்னே நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்கள் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். சோ என்ன சொல்றாரு? அப்பா, நான் பரமேறி வந்துருவேன், அவங்க கிட்ட என்னோட வேலைகளை கொடுத்துட்டேன், என் மகிமையை அவர்கிட்ட காமிச்சிட்டேன், அவர்கள் வேலை செய்வார்கள், அவர்களும் என்ன பண்ணணும், என் கூட பூமியில், என் கூட பரலோகத்துல என் கூட வாசமா இருக்கணும்ன்றத யாருக்காக பேசினாரு? உங்களுக்கும் எனக்கும்காக தான் அங்க பறந்து பேசுகிறார். யார்கிட்ட பேசுகிறாரு? யாருக்கு? யாரெல்லாம் அவர் வார்த்தைகளை கேட்டு தேவனோட ஊழியங்களை செய்கிறார்களோ, அவர் நற்செய்தியை பிரசங்கிக்கிறார்களோ, அவங்களாம் எங்க இருப்பாங்க இப்போ? பரலோகத்தில். ஏன்னா அவர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டாரு, இதா கிட்ட அவர் பெர்மிஷன் வாங்கிட்டாரு. நம்ம அந்த காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேன், நம்மளும் எங்கே இருப்போம்? பரலோகத்தில் தேவனோட இயேசு கிறிஸ்துவோட நம்ம என்ன பண்ணியிருப்போம்? சஞ்சரித்து கொண்டு இருப்போம். இதை நான் சொல்லலை, வேத வாக்கியம் உங்களுக்கு உரைக்கிறது. கடைசி அதில் 26 வாசிங்க. என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும் படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும் படிக்கும் உங்களுடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். என்ன சொல்றாரு? இப்போ அவர் என்ன பண்ண போறாரு? பரலோகத்துக்கு ஏறி போறாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு? உங்க அன்பு எல்லாத்தையும் மனுஷருக்கு சொல்லிட்டேன், அதோட என் கடமை முடியல, நான் அங்கிருந்து என்ன பண்ணுவேன், அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பேன். அப்போ அவரோட பணி நிறைவான பணியில தொடர்ச்சியான பணி. ஐடி கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம், இஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். அல்லேலூயா, ஆமென். அவர் எவன்ல இருந்து என்ன பண்றாரு? சொல்லிக்கொண்டே இருக்கிறார், இனிமையும் சொல்லுவார், இனி வர காலங்களிலும் அவர் என்ன பண்ணுவார்? நம்மளை ஆற்றி தீர்த்துக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இதுதான் அவருக்கு இருந்த முதல் குறிக்கோள்ங்க. இதை தான் நிறைவேற்றினேன்னு நினைக்கும் பொழுதுதான் அவருக்கு முதல் தாகம். இப்போ நம்ம ஊழியம் செய்யணுமா செய்யக்கூடாதா? அவன் நம்ம கிட்ட கொடுத்துருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியே அதுதான். நம்ம பயப்படுறோம் ஊழியம் செய்யறத. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? வேதத்தை தூக்கிட்டு அப்படியே போனோம். இல்லைங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சாட்சியம் வாழ்றதே பெரிய ஊழியம் தான். இவர் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு அவருக்கு மகிமை. இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதை அவர் என்ன பண்ணுறோம்? நம்ம அவரை மறுதளிக்கணும். ஸோ நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவாக இருக்கணும், பரிசுத்த வாழ்க்கையாக இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் அவர் எதிர்பார்க்குறாரு. நீங்கள் பைபிள் எடுத்துகிட்டு நம்ம பரிசுத்தமாக இல்லாமல், நம்ம விசுவாசமாக இல்லாமல், நம்ம பாவம் செஞ்சு கொண்டு கடவுளோட வார்த்தையை சொல்லும்போது அர்த்தம் மாறுவானா? மாற மாட்டேன். ஸோ அதுதான் அவர் செஞ்சு காட்டினார். அவர் அது மெயினாக அந்த ஊழியங்களை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கித்து கொண்டே இருந்தார். சத்ருவை செய்யினார். நம்ம சத்ருவை சிநேகிக்கிறோமா? அவனை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது அவங்ககிட்ட போய் நம்ம நற்செய்தி சொல்கிறோமா? அவன் ஒரு டிவி வாங்கிட்டானா நமக்கு அவ்வளோ காதெல்லாம் புகை வந்துடுது. ஆமே, அப்படி இல்லைங்க. அதுதான் அவர் சொன்னார். அவனை சிநேகிங்க, அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க, அவனை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வாங்க. அதுதான் கடவுள் செஞ்சார். இந்த கடைசி நேரத்தில் காதா இருக்கிறவனை கூட என்ன பண்ணுறாரு? செய்யாத அவனுக்கு ஒரு பாவ மன்னிப்பை கொடுக்குறாரு. தான் செய்வது என்னதென்று இவர்கள் அறியாது இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும். ஆமே, இந்த மன்னிக்கிற தன்மை நமக்கு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் சொல்லும்படியாக நம் ஊழியத்தை செய்யணும். சரி, இரண்டாவது
அதே மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28 அடுத்த வாசி. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். என்ன சொன்னாரு? தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். எதுக்கு வந்தார்? ஏன் அவரு நமக்காக ஜீவனை கொடுக்கணும்? நம்மளை பாவத்திலிருந்து மீட்க ஒரு பலியாக அவர் என்ன பண்ணாரு? தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். அதான் அவர் என்ன சொல்றாரு? மற்றவங்களுக்காக நான் ஜீவ பலியா கொடுக்குறேன் அப்படின்றாரு. சரி, அவரை சிலுவையில் அறையிறாங்க. ஏன் அவரை சிலுவையில் அறையணும்? ரத்த பலி சிந்தினாலே என்ன ஆயிடும்? நம்ம பாவங்கள் கழுவப்பட்டுரும் இல்லையா? அப்போ ஏரோது ராஜா அங்கே இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது என்ன சொல்றாரு? எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்னுடுன்றாரு. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 17 16 நம்ம வாசிக்கலாம். 16 நினைக்கிறேன். யாரும் அடுத்த வாசிக்கமா? மத்தேயு 2:16. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலே அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தார். ஓகே, கொலை செய்யறா இல்லையா? அப்படி அதே மாதிரி இயேசு கிறிஸ்து 2 வயசுல கொலை செய்யும் போது அந்த ரத்தம் படியுமா? அப்பயே நம்ம பாவங்கள் கழுவப்படணுமா? ஏன் அவர் 33 ஆண்டுகள் வளர்ந்து சிலுவையில் கொண்டு போய் அறியப்படணும்? அவர் ஒரே ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்வார். இங்க கூட அந்த மத்தேயு 19:28 கூட கடைசியாக சொல்றாரு, வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக அவர் தாகமா இருக்கிறேன்றார் இல்லையா? அப்போ வேத வாக்கியத்துல என்ன இருக்கு? ஏன் அதை அவர் செய்யணும்? அது கொஞ்சம் விளமா நம்ம பார்க்கலாம். லேவியராகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 6 வசனம். இஸ்ரவேல் புத்திரராகிய சமையாரிடத்திலே பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டுக் கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டுக்கடாவையும் வாங்க கடவன். அப்போ ஒரு பாவ நிவாரண பலி கொடுக்கணும்னா ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கணும். அப்ப இங்க என்ன பண்றாங்க? 2 ஆடு என்ன பண்றாங்க? அந்த பாவ நிவாரண பலிக்காக வாங்குறாங்க. அதுல 7ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி 8 படிக்குமா. அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாக்கென்று ஒரு சீட்டும் போட்டு. இப்போ என்ன பண்றாங்க? பாவ நிவாரண பலிக்காக இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்றாங்க? 2 வெள்ளாட்டை தெரிந்து கொள்கிறார்கள். அது மேல சீட்டு போடுறாங்க. இதுக்கு ஒன்று பாவ நிவர்த்தி செய்வதற்காக, இன்னொன்று போக்காடாக வனாந்தரத்துல விடுறதுக்காக. அப்போ அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகும்? இஸ்ரவேல் மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்போ அதை என்ன பண்றாங்க? 9ஆவது வசனத்தை வாசிங்கம்மா. கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக்கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி. ஓகே, ஒண்ணு பாவ நிவாரண பலியாக சேர பண்றாங்க. அடுத்ததுமா, போக்காடாக விடப்பட்ட சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக்கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்தரத்தில் போக விடவும் கர்த்தருடைய சந்நிதியில் உயிரோடு நிறுத்தி. ஓகே, இப்போ இதுல 2 பாருங்க. 9 என்ன சொல்றாங்க? பாவ நிவாரண பலின்றாங்க. இந்த 10ஆவது அதிகாரத்துல என்ன சொல்றாங்க? பாவம் நிவர்த்தி பலின்றாங்க. ஸோ 2மே செய்யணும். அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகும்? இஸ்ரவேலுடைய மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்போ சீட்டு விழுந்த காலை என்ன பண்றாங்க? ஆலயத்துக்குள்ளே அது என்ன பண்றாங்க? கிருபாசனத்துல வெட்டி அதோட ரத்தத்தை என்ன பண்றாங்க? கிருபாசனத்துல தெளிக்கிறாங்க. அது 15 வாசிங்கம்மா. பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக்கடாவை அவன் கொன்று அதன் ரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் ரத்தத்தை தெளித்தது போல அதன் ரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேல் அதற்கு முன்பாகவும் தெளித்து. அடுத்தது படிக்கணுமா? இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவன். எப்படி செய்யறாங்க? அந்த பாவங்களினாலே உண்டான அவர்களுடைய மீறுதல் நிமித்தம் அந்த பாவங்கள் போக்கப்படுவதற்காக இந்த பலி என்ன பண்றாங்க? அவங்க செய்யறாங்க. இப்போ பாவ நிவாரண பலி ஒன்று, பாவம் நிவர்த்தி பலி. ஸோ ஒன்று பாதி முடிச்சுட்டாங்க. இப்போ அடுத்தது என்ன பண்றாங்க? அது இதில் படிங்கம்மா. 20 படிங்கம்மா. அவன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும்
வியாசத்தில் செய்து தீர்ந்த பின்பு உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டுக்கடாவை சேர பண்ணி படிக்கணும். அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகள் வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்தரத்திற்கு அனுப்பிவிட கடவன். என்ன பண்ணுவானா, அது மேல அந்த இஸ்ரவேல் மக்களுடைய பாவத்தை எல்லாம் சொல்லி அது மேல தலைவீடுல கையை வச்சு ஆசரிப்புக்கு என்ன பண்ணுவான் மோசே, அதை வனாந்தரத்திலே போக்காடாக விட்டுருவான். அது அப்படியே வனாந்தரத்தில் போய் தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அங்கே என்ன ஆகிடும், அது மறித்து போயிடும். அது அவர்களுக்கு பாவ நிவர்த்தி பலியாக செய்யும். இப்போ இது ரெண்டையும் சேர்ந்து இயேசு கிறிஸ்து ஒன்றா செய்யும். அதுதான் தேவனுடைய பாவ நிவாரண பலிக்காக ஏற்படுத்தின உடன்படிக்கை. இப்போ ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்துனா அவராரு பிலாத்திட்ட கொண்டு போகிறாங்களா, அங்கே அவரை சிலுவையில் அறையத்துக்காக ஒப்பு கொடுக்குறாங்க. முள்கிரீடம் வைக்கப்படுகிறது, சாட்டையில் அடிக்கிறாங்க, ரத்தம்லாம் ஆகுது, சிந்தப்படுகிறது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போது பி ஸ்டேஷன் தான் பிலாத்தோட அரண்மனைன்னு வச்சுக்கோங்க. நம்ம தீவு திடல் இருக்கு இல்லையா, இப்போ பஸ்ஸெல்லாம் நிற்குது இல்லையா, அதுதான் கொல்கத்தா மலைன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் டிஸ்டன்ஸ். ஓகே, ஹைகோர்ட்டு தான் ஜெருசலேம் மலைன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த வழியாக தான் என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, இது எங்கே கொல்கத்தா மலைக்கு அவர்களை கொண்டு போகிறார்கள். போகிற வழியிலே தன் சரீரத்தில் இருக்கிற அந்த ரத்தம் என்ன ஆகுது, அந்த யூதா பொருத்தத்தில் அந்த ஜெருசலேம் ஆலயம் ஓரமாக அது தெளிக்கப்பட்டு போகிறது. அந்த காலத்தில் யூதா சுற்றி என்ன பண்ணியிருந்தாங்க, கேட் கட்டியிருந்தாங்க. அந்த கேட்டுக்கு வெளியே தான் என்ன இருந்துச்சு, கொல்கத்தா மலை இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அவருடைய ரத்தங்கள் அந்த பூமியிலே தெளிக்கப்படுகிறது. அவரே எங்கே கொண்டு போகிறாங்க, கொல்கத்தா மலைக்கு கொண்டு போகிறாங்க. அதை வாசிக்கலாம். யோவான் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 17. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கத்தா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். எங்கே கொல்கத்தா என்று சொல்லப்படுகிற கபாலஸ்தலம். ஸோ அதுக்கு 2 பேருக்கு, ஒன்று கொல்கத்தா மலை, அது இப்ரேய மொழியில் சொல்லப்படுகிறது. கபாலஸ்தலம் என்பது இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் கல்வாரி, அது லத்தீன் மொழியிலிருந்து உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா, அது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், ஸ்கல், மண்டை ஓடு. ஏன் அந்த மலைக்கு அந்த மண்டை ஓடு பேர் வந்துச்சுன்னா, அது தூரத்து பார்க்கும்போது அது உருவம் எப்படி இருக்குமா, மண்டை ஓடு போல, மனிதனுடைய மண்டை ஓடு போல இருப்பதனால அதுக்கு அந்த பேர் வந்தது. ஒன்று. ரெண்டாவது அந்த இடத்துல நிறைய பேர் சிலுவையில் அரைஞ்சதுனால அங்கே நிறைய மண்டை ஓடுகள் இருந்தனால அது பிளேஸ் ஆஃப் ஸ்கல்ன்றது அதுக்கு உருவாக்கப்பட்டுச்சு. மூணாவது, வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, ஆதாமை அந்த மலை கீழே புதைத்ததாகவும் இயேசு கிறிஸ்து அங்கே அந்த ஆதியாகத்தில் சொல்கிறார் இல்லையா, உன் காலை நக்குவான், நீ அவர் என்ன பண்ணுவார், உன் தலையை நசுக்குவார். அந்த அர்த்தத்தினால தான் இயேசு கிறிஸ்து அந்த மலை மேலே சிலுவையில் அறையப்பட்டார் என்பது 3 அர்த்தங்கள் சொல்லிக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து அடுத்தது எங்கே கொண்டு போகிறாங்க, வனாந்தரத்துக்கு கொண்டு போய் அங்கே சிலுவையில் அறையப்பட்டு அங்கே அவர் என்ன ஆனார், மறித்து போனார். ஸோ இந்த 2 ஆடு செய்ய வேண்டிய காரியங்களை இவர் என்ன செய்கிறாரு, ஒரே செய்து தான் வேத வாக்கியத்தில் அவர் எப்படி அவர் கொண்டு போக வேண்டும், எப்படி அதை பாவ நிவாரணம் செய்ய வேண்டும் என்பது தேவன் குறித்தது. யார், இஸ்ரவேல் மக்கள் குறித்தது. அதே வண்ணமாக போகும்போது தான் என்ன ஆகுது, மக்களுடைய பாவங்கள். இதில் தான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தார். அதனால தான் பேதுரு அந்த கெத்செமனே தோட்டத்தில் அந்த காவல்காரனை வெட்ட போகும்போது சொன்னாடி, இது நடக்கணும், இது நடந்தால் தான் நான் எந்த பர்பஸ்க்காக வந்தாலும் அது கம்ப்ளீஷன் ஆகும், இல்லைன்னா ஆகாது. அதே மத்தேயு 26ஆம் அதிகாரம் 52 வசனம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அந்த உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? ஸோ இந்த பாதை வழியாக அவர் கடந்து போனோம். அவருக்கு இது வழியாக தான் போவேன்றது அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் அங்கே கெத்செமனே தோட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கலங்குகிறார். ஆமென். நினச்சி பாருங்க, இந்த வழி உங்களுக்கு நாளைக்கு இருக்குன்னும் போது நம்ம ஹாப்பியாக பண்ணிருக்க முடியுமா?
ஏன்னா அவருக்கு தெரியும் இஸ்ரவேல் தேவன் அவருக்கு தெளிவாக எல்லாத்தையும் காட்டியிருக்காரு. இந்த பாதை, இந்த சிலுவை பாதையில் போகணும், இப்படி தான் அடிக்கப்படணும், இந்த ரத்தங்கள் சிந்தப்படணும், நான் ஆணியில் தான் என்னை அடிக்க போகிறாங்க. ஏன்னா என் மக்களுக்கான பாவத்திற்காக நான் என்ன பண்ணேன், ஒப்பு கொடுக்குறேன். நம்ம செய்வோமா? செய்யணும். ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கே 10 வாட்டி யோசிக்கிறோம். ஆமென். ஸோ இதில் தான் அவர் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தார். ஏன்னா இன்னி வரைக்கும் இந்த காரியத்தை யார் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க? இந்த பலிகளை இஸ்ரவேல் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. 29 லேவியராகமும் அதே 16, 29 யாரும் எடுத்து 7 மாதம் 10ஆம் தேதி சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்துவதும் அன்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவுளே. கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள். அதிலே உங்கள் ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். இது நித்திய கட்டளை. யார் மூலியமா கொடுக்கிறார்? லாஸ்ட் படிக்குமா 34. இப்படி வருஷத்தில் ஒரு முறை இஸ்ரவேல் புத்திரருக்காக அவர்களுடைய சகல பாவங்களுக்கும் பாவ நிவர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்க கடவுது என்று சொல் என்றார். கர்த்தர் மோசேயோட கட்டளையிட்டபடியே ஆரோன் செய்தார். யார்கிட்ட கர்த்தர் மோசேக்கு சொல்றாரு? மோசே யாருக்கு சொல்றா? ஆரோனுக்கு சொல்றா. ஆரோன் இந்த காரியங்களை செய்றாங்க. இனி வரைக்கும் யூதர்கள் என்ன பண்ணல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஆண்டு வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க, இதை செஞ்சு கொண்டு தான் இருக்காங்க. இதுக்கு பேரு யாம் கிப்பூர், தி டே ஆஃப் அட்டான்மெண்ட், பாவ நிவர்த்திக்கான நாள். இது ஒவ்வொரு மாதமும் செப்டம்பர் 21 அக்டோபர் 21 அந்த யூதர்கள் மாதத்தில் வரும். ஸோ இந்த வழியாக போகணும் என்பது அவர் ஏற்கனவே கொடுத்துட்டார், நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்துட்டார். ஆனால் இன்னும் யூதர்கள் அது என்ன ஆகலை, அவங்க நினைக்கல, அவங்க இன்னும் மேசியா வரலன்றதை இன்னும் இந்த கடங்காசாரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட தேவனை நமக்கு இருக்கணும் போது அவருக்கு நம்ம எவ்வளோ விசுவாசமாக இருக்கணும், நம்ம எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும். அம்மாவும் இல்லையா? சைலண்டாக சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் போது அல்லேலூயா அப்படின்னு ஆமென் சத்தமாக வருது. அவரோட வேலை செய்யணும் போது உங்கள் வாய்ஸ் கம்மியாயிடுது. செய்யணும். இது உங்களுக்கு எல்லாருமே விழுந்த ஒரு பாரம் சொல்லக்கூடாது. இது ஆசீர்வாதம், நமக்கு பிளெஸிங்ஸ். இது எந்த விதமான யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம். ஆனால் நம்ம இன்னைக்கு எல்லாருமே தூங்கிட்டு இருக்கோம். உண்மையாக சொல்கிறேனே, வரோம் 2 மணி நேரம், வாரத்துக்கு சண்டே வரும், அந்த 2 மணி நேரம் இங்கே வரும், ஜாலியாக இருக்கும். அப்படியே பாஸ்டர் ப்ரேயரில் இருக்கும்போது சைலண்ட்டாக போயிடும். அத்தோட தான் வரும். அது நடுவில் என்ன பண்ணுறோம், அடுத்த வாரம் வருது, பாஸ்டர் தான் நமக்கு ஒரு பிளெஸிங் வேர்டு கொடுப்பாரான்ட்டு அவர் ஆசீர்வாதமாக இருக்கணும், சந்தோஷம்டா அப்படியே போயிடும். அப்படி இல்லைங்க, கடவுள் உங்களுக்கு என்றைக்குமே ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டாரு. ஆனால் அதை நம்ம எப்படி சுதந்திரிக்க போகிறோம் என்பது தான். எனக்கு உண்மையாக சொல்கிறேன், கிறிஸ்தவர்கள் உலகத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? உலகத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகம், எத்தனை சதவீதம் இருப்பாங்க? சும்மா சொல்லுங்களேன். 70. வேறு யாராவது நீங்கம்மா? 31%. வெறும் 31%. இதுக்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். ஏன் நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணல, மற்றவங்கிட்ட பகிர்ந்து கொள்ளலை. அவங்கள பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக அவர் ரட்சிப்புக்காக நம்ம எந்த பணியும் நம்ம என்னையும் சேர்த்து தான் சொல்றோம். நீங்கள் நல்லா நினச்சிப்பாங்க, சோர்ச்சில் ஒரு 30 பேர் இருக்கீங்களா? இந்த 30 பேர் அடுத்த ஆண்டுக்குள்ள ஒருத்தரை கொண்டு வந்தால் எத்தனை பேர் ஆச்சு? 60 பேர் ஆச்சு. அதுக்கு அடுத்த ஆண்டு 60 பேர் உள்ளே கொண்டு வரும்போது எத்தனை பேர் ஆச்சு? 120. இதே கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் எங்கள் கிட்டத்தட்ட 1000 பேர் இந்த சர்ச்சில் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆனால் ஏன் இல்லை? அப்போ யார் காரணம் அதுக்கு? நம்மளோட காரணம். பயப்படுறோம். ஏன் பயப்படுறோம்? ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்றாரு. நீங்கள் 13, 14, 15 வீட்டில் போய் வாசிங்க. அவர் அவ்வளோ தெளிவாக கொடுக்குறாரு. பரிசுத்த ஆவி உங்களுக்கு வச்சுட்டு போகிறாரு. ஏன் பயப்படுற? அவர் பார்த்துக்கிறார். ஏங்க உங்கள் அப்பா அவங்க பக்கத்தில் இருக்கும்போது யாராவது உங்கள் மேலே கை வச்சிட முடியுமா? உங்கள் அப்பா உங்களை விட்டு தான் அவர் கோழையாகவே இருக்கட்டுமே, உங்களை காப்பாற்ற நினைப்பாரே தவிர உங்களை விட்டு போன நினைக்க மாட்டார். உங்களுக்காக அவர் அடி வாங்கின நினைப்பாரே தவிர உங்களை விட்டுட்டு ஓட மாட்டார். ஆமென்.
ஆனால் அப்படிப்பட்ட பரம உள்ள தகப்பனை நம்ம வச்சிருக்கும் போது எதுக்கு நம்ம பயப்படணும்? அவர் தான் தேவன் சொல்றதுக்கு ஏன் நம்ம பயப்படணும்? நீ நமக்கு அப்புறம் வந்தது, இன்னைக்கு அவங்க தான் உலகத்தில் அடுத்தது நமக்கு மேலே. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க நமக்கு மேலே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வெறும் ஊழியக்காரங்க மட்டும் ஊழியம் செய்யணும் இல்லை, தொழிலதிபர்லேருந்து தர்மம் எடுக்கிற வரைக்கும் அவங்களுடைய தேவனுடைய வார்த்தை சொல்லிக்கொண்டே போவாங்க. இன்னைக்கு அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. கிபி 600 உண்டாக்கப்பட்ட ஒரு மதம். அவங்களுக்கு இருக்கிற விசுவாசம் மெய்யான தேவன் நமக்கு எங்கே இல்லை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கும் உண்மையாக எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. ஒரு பாஸ்டர் எனக்கு சொன்னாங்க, அதுக்கப்புறம் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். இன்னைக்கு யூரோப்பிய தேசம் முழுவதும் கிறிஸ்தவ மதங்களாக இருந்த இடம் தான் இப்போ மாறி போச்சு. ஆனால் முன்னாடி இருந்துச்சு, அது கிறிஸ்தவன் கொண்டு வந்து திருப்பி அது பழையபடி போய் கொண்டு இருக்கு. இது காரணம் யாரு? நம்ம தூங்கி கொண்டு இருக்கோம். இது மார்க்கெட்டிங் கிடையாது. மெய்யான தேவனை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய கடமை நம்ம சொல்ல. எங்கள் பிதா செய்கிறாரா? இயேசு கிறிஸ்து செய்கிறாரா? என்ன சொல்கிறாரு? நான் ஊழிய கொள்ளும்படி வரவில்லை, செய்யும்படிக்கே நான். இப்போ அவருடைய பிள்ளை நம்ம என்ன பண்ணணும்? அதே பணியை நம்ம செய்யலாம். மூணாவது காரியம், அதே யோவான் நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் வசனம் 30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். என்ன பண்றாருங்க? ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். ஏன் ஆவியை ஒப்பு கொடுக்கிறார்? ஏன்னா அது பரிசுத்த ஆவியாலே அவருக்கு கொடுக்கப்பட்ட ஜீவன். அது மீண்டும் அவர் பரிசுத்தமாக எந்த நோக்கம் 33 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்காரு. இப்போ அந்த ஆவி அவருக்கு தெரியும், அவருடைய ஜீவனை யார்கிட்ட மீண்டும் அவருக்கு ஒப்படைக்க போறாருன்றது. பிதாவிடம் ஒப்படைக்க போறேன்னு அவருக்கு தெரியும். எந்த பரிசுத்தத்தோடு அதை கொடுத்தாரோ அதே பரிசுத்தத்தோடு நான் என்ன பண்ண போறேன்? என் பிதாவிடம் கொடுக்க போறேன்ற தைரியமும் நம்பிக்கையும் அவருக்கு இருந்தது. யாரை எடுத்த வாசிக்கலாம்? மத்தேயு நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வசனம் 18 லாஸ்ட் இதை வாசிக்கலாம். போதும். எப்படி கர்ப்பவதியானால்? பரிசுத்த ஆவியினாலே. அது 20 லாஸ்ட்ல படிங்கம்மா. எப்படி உண்டானது? பரிசுத்த ஆவியாலே உண்டாக்கப்பட்டது. ஸோ அவருக்கு கொடுத்த ஜீவன் பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியை நான் மீண்டும் பிதாவிடம் கொடுக்கும் போது எப்படி கொடுக்கணும்? பரிசுத்தமாக கொடுக்கணும் என்பதை அவர் காத்துக்கொண்டார். அதனால்தான் யோவான் நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 19 வருஷம். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். என்ன பண்றாரு? அவரே என்ன பண்ணிக்கிறாரு? பரிசுத்தமா. ஏன்? அவர் ரோல் மாடலா இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த பரிசுத்தத்துக்குள்ள நம்ம நடக்க முடியும். ஸோ இதில் ரொம்ப கான்சியஸாக இருந்தார். ஏன்னா அது பரிசுத்த ஆவியால் பெற்றப்பட்ட தன் ஜீவனை கடைசி நேரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறார். அது அசுத்தமாக இருக்கக்கூடாது, அது பாவம் உள்ளதாக இருக்கக்கூடாது, தீட்டு உள்ளதாக இருக்கக்கூடாது. இது ரொம்ப கான்சியஸாக இருந்தார். சரி, இன்னைக்கு நம்ம மறிக்கிறோம்னா இந்த 3ல் நமக்கு கரெக்டாக கடவுள்கிட்ட சொல்ல முடியுமா? அப்பா, உங்கள் ஊழியத்தை நான் செஞ்சுட்டேன்னு சொல்ல முடியுமா? உங்கள் வேத வாக்கின்படி நான் நடந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் கொடுத்த ஆவியை நான் பரிசுத்தமாக வச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா? ஆனால் இப்போ நம்ம எங்கே கடந்து போக போகிறோம்? வர புதன்கிழமையிலேருந்து நமக்கு ஆகும் இருக்க போகுது. நெந்து காலங்கள் ஆரம்பிக்க போகுது. இந்த நெந்து காலத்தில் கேளுங்க, நம்ம பாவத்தை அறிக்கையிடுங்க. கன்ஃபஸ் யுவர் சின். மேக் ஏ கவர்னன்ட் வித் காட். ஒரு கடவுளிடம் ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. அப்பா, நான் இப்படி வாழணும். ஒரு நாளைக்கு எனக்கு மரணம் ஆயிடுச்சுன்னா இந்த 3லையும் நான் பலமாய் எப்படி இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட ஒப்படைச்சாரோ நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த பரிசுத்த ஆவியை, இந்த ஜீவனை என்ன பண்ணணும்? மீண்டும் பரிசுத்தமாக நான் ஒப்படைக்கிறேன்றதை சொல்லுங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான். இத்தனை நாள் எப்படி வாழ்ந்துட்டேன், ஆனால் இனி நான் அப்படி வாழ விரும்பலை. நான் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இந்த 40 நாள் திருப்பி உங்களுக்கு கடவுள் கொடுக்குற ஒரு பிளெஸிங்ஸ். இந்த 40 நாள் நீங்கள் செய்யுங்க. உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்க. கன்ஃபஸ் யுவர் சின். மேக் எ கவர்னன்ட் வித் யுவர் காட். ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க கடவுள்கிட்ட. அப்பா, நான் பரிசுத்தமாக வாழ போகிறேன், என் பாவங்களை நான் விட போகிறேன், உங்கள் ஊழியங்களை நான் செய்ய போகிறேன், உங்களுக்கு சாட்சியாக நான் நிற்க போகிறேன்னு சொல்லுங்கள். 3வது, கமிட் யுவர் செல்ஃப். உங்களை அதற்கு அர்ப்பணி. ஆமென்.
ஆமென். இந்த 3C இந்த 40 நாள் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா தேவன் எப்படி தன் ஜீவனை பரிசுத்தமாக கொடுத்தாரோ அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமோ நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கும் கிடைக்கும். அவர் அருமையான தெய்வங்க, அன்பான தெய்வன். ஆமென். அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், ஐயோ உங்கள் பாவங்கள் உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அதை விட்டுருங்க, அதை விட்டு அது பக்கம் திரும்பி பார்க்காதீங்க. நிச்சயமாய் உங்களுக்கும் நான் இந்த மெசேஜ் கிடைக்கும். ஆக்சுவலி எனக்கு என்னோட மெசேஜ் இதுவே கிடையாது, நான் வேறு ஏதாவது ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதை பேசும் போது எனக்கு உண்மையாகவே ஏன்னா லெந்து காலங்கள் வருது. சரி, லெந்து காலத்தில் தான் இந்த மெசேஜ் கொடுக்கணும்னு நினச்சேன். அதே எழுதி கொடுத்துருக்கேன். ஆமென். அல்லேலூயா. ஸோ பாருங்கள், இந்த 40 நாள் கடவுளோடு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். உங்களை பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுங்க. ஐயோ என்னால் வாழ முடியாது, கிடையவே கிடையாதுங்க, எல்லாராலையும் வாழ முடியாது. அதுதான் அவர் காட்டினார். வாழ முடியும் என்பதை அவர் மானிட மகனாக இந்த பூமியில் பிறந்து நம்ம காட்டியிருக்காரு. நம்ம போய் ஐயோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க நம்ம சொல்லவே முடியாது. சொல்ல முடியுமா? ஏன்னா அவர் வாழ்ந்து காட்டினார். அவர் ஒரு ராஜாவாக பிறந்து வாழலை, சராசரி மனிதனாய், பாடுள்ள மனிதனாய் இந்த பூமியில் பிறந்து எல்லா கஷ்டங்கள் மத்தியிலும் அவர் கடந்து வந்து இப்படியும் வாழ முடியும் என்பதை நமக்கு உதாரணமாக இருக்கிறார். அவரோட பிள்ளைங்க. நம்ம எவ்வளோ வேகமாக இருக்கணும். அல்லேலூயா. ஜெபம் செய்யுங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. உங்கள் பாவத்தை மறந்துடுங்க, அதை விட்டு விடுங்க. உங்கள் ஊழியத்தை தொடர்ச்சியாக செய்யுங்க. கடவுள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கை மாத்திரமில்லை, இன்னைக்கு நீங்கள் விதைக்கிற விதை நாளைக்கு என்ன ஆகும்? மரமாக வளர்ந்து கனி கொடுக்கும். இன்னைக்கு நீங்கள் செய்கிற ஊழியங்கள் உங்களுக்கு இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் சன்னதிக்கும் அது எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஒரு மூங்கில் மரம் விதைச்சு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது முளைக்கும். ஆனால் சும்மா இருக்காது. அந்த 5 வருஷம் பூமி கீழே என்ன பண்ணுமா? அது வேற ஸ்ட்ராங்காக நிற்க வைக்குமா? இந்த மாதிரி தான் இன்னைக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஜெபங்களும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களும், நீங்கள் செய்கிற எல்லா விதமான தேவனுடைய கிரியைக்கும் உங்கள் பிள்ளைகளும், உங்கள் பிள்ளைகளோட பிள்ளைகளும் அதை என்ன பண்ணுவாங்க? அறுவடை செய்வாங்க. ஆமென். தலைகள் தாழ்த்தி நம்ம எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, சப்பா மீண்டும் அப்பா இந்த 2வது மாதத்தில் இந்த 3வது ஓய்வு நாளில் எங்கள் மத்தியில் வந்து உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நீர் எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நான் நேசிக்கிறேன். உங்களோடு இந்த 40 நாள் நிலந்து காலத்தில் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும், இவர்கள் பணி என்ன, இவர்கள் தொடர்ச்சியாக என்ன செய்ய வேண்டும் என்பது நீங்கள் உணர்த்துற தக்கனதுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்பா ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த விதமான சரீர பலவீனங்கள் இவரை தொடாது வந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா விதமான பலத்தை கொடுங்கப்பா. தேட்டல்லவானுடைய ஆவியை இவர்களுக்கு தகப்பனே இன்னும் இவர்கள் பரிசுத்தத்தில் வளர நீங்கள் கொடுத்தாங்க. அப்பா பிரதரை நீங்கள் ஆசீர்வதிங்க, சிஸ்டரை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இவங்க செய்கிற உங்களுடைய ஊழியர்களின் பணிகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லா விதமான கிருபையும் தேவைகளை இவர்கள் தந்து ஆசீர்வதிங்க. இடத்தை கொடுத்திருக்கிற அம்மாவை நீர் ஆசீர்வதித்து தகப்பனே அவர்கள் இன்னும் இவர்களுக்கு பலமாய் நிற்க நீங்கள் உதவி செய்யுங்க. நீ சொன்னது போல வலதுபுறம் இடதுபுறம் அப்பா அவர்கள் பெருகத்தக்கதாக, ஆலயம் இன்னும் வளரத்தக்கதாக உங்களுடைய கிருபையுடைய ஆளுகை, பிரச்சனம் இந்த ஆலயத்தில் வந்திருக்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வெறுமே போகாதபடிக்கு தகப்பனே உங்களுடைய ஆசீர்வாதம் என்ற கிருபையினாலே அவர்கள் கை நிறையத்தக்கதாக கொண்டு போக நீங்கள் கொடுத்தாங்க. ஒவ்வொருவரையும் நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மீட்பெரும் அன்பு ரட்சகரும் ஆகுங்க. கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நலத்துக்காக.